ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆரக்கிள் எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம அப்ரூவ் பண்ணி நம்ம இமெயிலுக்கு வர வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஆரக்கிள் எஃபெக்ட்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சைன் இன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் ரெக்வெஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும். ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஒர்க் ஸ்பேஸோட நேம் யூனிக்கா இருக்கனால யூனிக்கா ஏதாவது வச்சுக்கோங்க. கண்ட்ரி நேம் வச்சுக்கோங்க. பர்சனலா இல்லை ஆர்கனைசேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே ஒரு பேஜ் வரும். இதில் ஏதோ சர்வே எடுக்கிறாங்க. நீங்கள் ஆர்டர் ஏபெக்ஸ்க்கு புதுசா? ஆமாம். நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்? லேர்னிங்கா இல்லை ட்ரைனிங்கா? ட்ரைனிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ்ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஆர்டிக்கல் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ண லேர்ன் பண்ணதுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணி கொடுத்துருங்க. நான் என்ன கொடுத்துருங்கன்னா, எனக்கு ஆர்டிக்கல் எஃபெக்ட் லேர்னுன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட எல்லாத்தையும் ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்து எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், அதனால நான் அக்ரி கொடுத்து லாஸ்ட்டாக நீங்கள் ஃபில் பண்ண டீடைல்ஸ் தான் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வெரிஃபை மாதிரி வரும். சப்மிட் டு ரெக்வஸ்ட்னு இருக்கும். அதை சப்மிட் கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இமெயில் ஐடிக்கு அந்த ரெக்வஸ்டிங் ஒர்க் ஸ்பேஸ் பாஸ்வேர்டு எல்லாமே வரும். அது எவ்வளோ நேரத்தில் வருது, எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஓப்பன் பண்ணுறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். Drop it.